வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சாப்பா இந்த வீடியோ பார்க்கலாம். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும்ன்ற பாடலை கேட்காத யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உலகம் முழுக்க மிக பிரபலமான பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலோட பாடலாசிரியர் தான் கிருதயா அவர்கள். இவர் இந்த பாடல் மட்டும் இல்லாமல் பல பக்தி பாடல்கள் பாடியிருக்காரு. இதே போல் கடைசியாக சன் டிவியில் ஒளிபரப்பாகிற இருமலர்கள் சீரியலும் பாடலையும் பாடலாசிரியராக இவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதே போல் சன் டிவியில் சாந்தி நிலையம், சிந்தாமணி, நிலவேவா, சாமந்தி, சிந்தாமணி, அக்னி நட்சத்திரம்னு பல சீரியல்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் தில்லுக்கு துட்டு, மகாராஜா, ஆறு மனமே, பொய், பரமசிவன், வயசு பசங்க, படைவீட்டு அம்மன், கிருஷ்ணா கிருஷ்ணன், துள்ளி திருந்த காலம்னு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே இவர் பாடலாசிரியர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது இவருக்கு 62 வயதாகுது. இவருக்கு விஜய்ன்ற ஒரு மனைவியும் ஒரு மகன் ஒரு மகளும் இருக்காங்க. இந்த நிலையில் இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது. பல சின்னத்திரை பிரபலங்களும் திரைப்பட பிரபலங்களுமே இப்போது அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தமிழ் சார்பாக நாங்களுமே அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலை சொல்லிக்கிறோம். நீங்களும் மறக்காமல் இவருக்கு உங்களோட ஆறுதல் அஞ்சலிகளை சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.